அயராத உழைப்பினால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்து நடிப்பின் இமயம் என உலக புகழ் பெற்று விளங்கிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் சிவாஜி, கலையுலகின் மிகச்சிறந்த கௌரவமான தாதா சாஹேப் பால்கே, பிரான்ஸ் நாட்டின் செவாலியே சிவாஜி, இலங்கை வழங்கிய கலை குறிசில், தமிழக அரசின் கலைமாமணி போன்ற விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படிப்பட்ட மகா கலைஞனின் திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பார்க்கலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். அந்த நாளில், அதாவது அந்த நாட்களில் படம் துவங்கும் போது கர்நாடக இசையுடன் அல்லது கர்நாடக இசை பாடலுடன் படத்துடைய டைட்டில்கள் ஓடும். முடிஞ்ச பிறகு ஒரு அரசவை நர்த்தகியின் நடனம் நடைபெறும். அதை தொடர்ந்து பாத்திரங்கள் பேச துவங்க படம் நகர ஆரம்பிக்கும். இதுதான் அன்றைய நடைமுறை. ஆனா அந்த நாள் படத்தின் துவக்கத்தை பாருங்க. படம் துவங்கும் போதே ஜாவர் சீதாராமனின் குரலில் இரண்டாம் உலக போர் நடைபெற்று கொண்டிருந்த போது போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கி கொண்டிருந்தன. எந்த நேரம் என்ன நடைபெறுமோ அப்படின்னு எல்லோருடைய மனதிலும் ஒரு அச்சம் குடிக்கொண்டிருந்துச்சு. அப்போது ஒரு நாள் சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரு வீட்டில் இதை பேசி முடிக்கும் முன்பாகவே திடீரென்று துப்பாக்கி வெடிக்கும் சப்தம். அதை தொடர்ந்து சிவாஜி அவர்கள் நெஞ்சை பிடித்து கொண்டே கேமராவிலிருந்து பின்னோக்கி சென்று கீழே விழுவாரு. கால்களை உதைத்தவாறே உயிரை விடுவாரு. அந்த முதல் காட்சியிலேயே நினைக்க முடியாத ஒரு புதுமையை புகுத்தியிருப்பாங்க. சிவாஜி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மாடியிலிருந்து கதை ஒன்று திறக்கும். ஒரு வழுக்கை தலை பெரியவர் தடதடவென மாடிப்படிகளில் ஓடி வந்து கேமரா அருகில் வந்ததும் கீழுதட்டை கைகளால் பிடித்தவாறே அங்குமெங்கும் பார்ப்பாரு. பின்னர் ஓடவும் தொடங்குவாரு. டைட்டில்களும் ஓட துவங்கும். இப்படிதான் இந்த அந்த நாள் திரைப்படத்துடைய ஓப்பனிங் அமைஞ்சிருக்கும். கேமரா வழியாக கதை சொல்லும் பாணி முதல்ல இந்த படத்துல தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்கும். நான் முன்னாடி சொன்னது போல அறைய பூட்டி கொண்டு சிவாஜி அவர்கள் போகும்போது அவருடைய கேமராவும் போகும். கையில் இருக்கும் சாவி கொத்த மேலும் கீழும் தூக்கி போட்டு பிடித்தபடி அவர் செல்லும் போது கேமராவும் சாவியோட மேலும் கீழும் போகும். அதே போல இறுதி காட்சியில தான் சுடப்படுவதற்கு முன்பாக சுழல் நாற்காலியில அமர்ந்தபடி மனைவி பண்டரிபாயுடன் பேசும்போது கேமரா இவரிடத்தில் அமர்ந்து கொண்டு இவர் பார்வை போகும் திசையெல்லாம் போகும். அறை முழுக்க சுற்றி சுற்றி அலையும். கொலை எப்படி நடந்தது அப்படின்னு விசாரிக்க வரும் சிஐடி ஜாவர் சீதாராமன் கிட்ட கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவரும் கொலை எப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்னு அவருக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்களை கொண்டு விவரிப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக விரியும். ஒவ்வொருவர் சொல்லி முடிக்கும் போதும் சிவாஜி சுடப்பட்டு விழுவாரு. படம் முழுவதையும் ஃப்ளாஷ்பேக்கிலேயே சொல்லும் பாணியில் பின்னால் வந்த பல புதுமை படங்களுக்கு வித்திட்டு வழிகாட்டிய படம் அந்த நாள் திரைப்படம். பெரியவர் PD சம்பந்தம், சிவாஜியின் தம்பி TK பாலச்சந்திரனுடைய மனைவி நாடோடி பாடல சுவாரஸ்யமாக பாடும் சோடா கடைக்காரன், குதிரை வண்டிக்காரன் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஜீவனுள்ள பாத்திரங்கள். நாட்டுப்பற்று மிகுந்த பண்டரிபாய், கல்லூரி விழாவில் புரட்சி கருத்துக்களை சொல்லும் சிவாஜி அவர்களை கண்டு காதல் வசப்படுவது ஒரு அருமையான கவிதை நயம். தன்னுடைய திறமையை தன்னுடைய சொந்த நாட்டு அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லையே அப்படின்னு விரக்தியுடன் எல்லைக்கு போய் ஜப்பான் நாட்டு அரசுடன் உறவு வைத்து தன் சொந்த நாட்டுக்கே விரோதியாக மாறும் துடிப்புள்ள இன்ஜினியர் கதாபாத்திரத்துல சிவாஜி அவர்கள் தூள் கிளப்பி இருப்பாரு. கொலை எப்படி நடந்தது அப்படின்னு விசாரிக்க வரும் சிஐடி ஜாவர் சீதாராமன் கிட்ட கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவரும் கொலை எப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்னு அவருக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்களை கொண்டு விவரிப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக விரியும். ஒவ்வொருவர் சொல்லி முடிக்கும் போதும் சிவாஜி சுடப்பட்டு விழுவாரு. படம் முழுவதையும் ஃப்ளாஷ்பேக்கிலேயே சொல்லும் பாணியில் பின்னால் வந்த பல புதுமை படங்களுக்கு வித்திட்டு வழிகாட்டிய படம் அந்த நாள் திரைப்படம்.
பெரியவர் பி.டி. சம்பந்தம் சிவாஜியின் தம்பி டி.கே. பாலச்சந்திரன், பாலச்சந்திரனுடைய மனைவி நாடோடி பாடல சுவாரஸ்யமாக பாடும் சோடா கடைக்காரன், குதிரை வண்டிக்காரன் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஜீவனுள்ள பாத்திரங்கள். நாட்டுப்பற்று மிகுந்த பண்டரிபாய் கல்லூரி விழாவில் புரட்சி கருத்துக்களை சொல்லும் சிவாஜி அவர்களை கண்டு காதல் வசப்படுவது ஒரு அருமையான கவிதை நயம். தன்னுடைய திறமையை தன்னுடைய சொந்த நாட்டு அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லையே அப்படின்னு விரக்தியுடன் எல்லைக்கு போய் ஜப்பான் நாட்டு அரசுடன் உறவு வைத்து தன் சொந்த நாட்டுக்கே விரோதியாக மாறும் துடிப்புள்ள இன்ஜினியர் கதாபாத்திரத்துல சிவாஜி அவர்கள் தூள் கிளப்பி இருப்பாரு. எஸ். பாலச்சந்தர் அவர்கள் தானே ஒரு நடிகராக இருந்தும் கூட சில காட்சிகள்ல தானே நடித்து போட்டு பார்த்த பிறகு சரி வரவில்லை அப்படின்னு தூக்கி போட்டுவிட்டு ஏவிஎம் செட்டியாருடைய ஆலோசனையின்படி நடிகர் திலகத்தை கதாநாயகனாக போட்டு படத்தை எடுத்தாரு. படத்துல பாடல்களே இல்லாததால இசையமைப்பாளர் அப்படின்னு தனியாக ஒருவர் கிடையாது. படத்துடைய டைட்டில்ல கூட பின்னணி இசை ஏவிஎம் இசைக்குழு அப்படின்னு மட்டும் காண்பிக்கப்படும். தமிழ் திரையுலக வரலாற்றுல எந்த நாளும் பேசப்படும் படமாக சிறந்த தொழில்நுட்பம் மற்றும் புதிய சிந்தனை அமைந்த படம் தான் அந்த நாள் திரைப்படம். பராசக்தி திரைப்படத்துல சிவாஜி அவர்களுடைய நடிப்பு சரியில்லை, வேறு யாரையாவது போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிய ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இந்த திரைப்படத்துடைய கதையை கேட்டதும் சிவாஜி அவர்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர்களுடைய கால் ஷீட் வாங்க சொல்லி இருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் பெரிய கண்டுபிடிப்புகளை பண்ணியும் உலகம் அவருடைய திறமைய அங்கீகரிக்கல அப்படின்னு மனம் நொந்து அதுக்கப்புறம் ஜப்பான் நாட்டுக்கு உளவு பார்க்கும் வேலையை செய்கிறாரு. இதற்கிடையில பண்டரிபாயை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாரு. அது 2ஆம் உலக போர் சமயம். மின்சாரத்துக்கு கடும் கட்டுப்பாடு நிலவிய நேரத்துல சிவாஜி ஒரு தனி அறையில பேட்டரி வச்சு தகவல் தொடர்பு சாதனம் அமைத்து ஜப்பான் நாட்டுக்கு தகவல் அளிப்பாரு. அந்த அறைக்கு யாரும் போகாதபடி பார்த்தும் கொள்வாரு. ஒரு நாள் பண்டரிபாய்க்கு சந்தேகம் ஏற்பட்டு சிவாஜி அவர்கள் இல்லாத நேரத்தில் அவருடைய அறைக்கு போய் அந்த தகவல் தொடர்பு சாதனங்களை ஆன் பண்ணுறாங்க. அப்படி ஆன் பண்ணும்போது எதிரி இந்தியா மீது குண்டு போட வரைபடம் தேவை அப்படின்னு குரல் கேட்டு அந்த சாதனங்களை உடைத்து விடுறாங்க பண்டரிபாய். அந்த நேரத்தில் அங்கு வந்த சிவாஜி அவர்கள் யார் இதை பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கியுடன் பண்டரிபாய் நிற்க அவர்கிட்ட சிவாஜி, நாம் பெரும் பணக்காரர் ஆக போகிறோம், நாளை நாம் புறப்பட கப்பலும் தயாராக இருக்கிறது, நமது பழைய காதல் வாழ்வை மறைத்து விட்டாயா அப்படின்னு கூறி தன் மனைவி கையில் இருக்கும் துப்பாக்கியை பிடுங்குவாரு. அந்த சமயத்தில் எதிர்பாராம குண்டு வெடிச்சு சிவாஜி இறந்துடுவாரு. அந்த காட்சி ஒரு சில நிமிடங்களே அதற்குள் சிவாஜியின் கண்களில் கோபம், பேராசை, தன் திட்டம் தெரிஞ்சு விட்டதே அப்படின்ற ஏமாற்றம், தன் மனைவி தன்னை சுட்டு விடுவாளோ அப்படின்ற பயம், இறுதியில தோட்டா வெடித்து அதனால் ஏற்படும் வலி, மேலும் நீயா என்னை சுட்டது என்பது போல் பரிதாப பார்வைன்னு ஒரே நேரத்துல தன் முக பாவனையால நவரசத்தையும் காட்டியிருப்பாரு சிவாஜி அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.